திருக்குறள் கலிகள் கலையன் 298. அரிசி ஆலை. தன் ஊருக்கு அருகில் உள்ள ஊரில் ஒரு அரிசி ஆலை விலைக்கு வருகிறது என்று அறிந்து அதை வாங்குவதில் ஆர்வம் கொண்ட சண்முகம் தன் நண்பர் ஒருவர் மூலம் அரிசி ஆலை உரிமையாளரின் தரகருடன் தொடர்பு கொண்டார். உரிமையாளரிடம் தொடர்பு கொண்டு பேசுவின் அவரிடம் சண்முகத்தை அழைத்து சென்றார் தரகர் கண்ணையா. பாட்டி ரொம்ப சுத்தமானவர் என்றார் கண்ணையா போகும் வழியில். எப்போ குளிச்சுட்டு சுத்தமாக இருப்பாரா என்றார் சண்முகம் சிரித்தபடி. அதுவும் தான், ஒரு நாளைக்கு 2 வேளை கண்டிப்பாக குளிச்சிடுவார். ஆனால் நான் சொன்னது அவளுடைய தொழில் சுத்தம் வார்த்தை சுத்தம் பற்றி என்றார் கண்ணையா. இந்த ஊர் எவ்வளோ தண்ணி கஷ்டம் இருக்க, எப்படி 2 வேளை குளிக்கிறாரு என்றார் சண்முகம் விடாமல். இதற்கு பதில் சொல்வதா வேண்டாமா என்று கண்ணையா யோசித்து கொண்டிருந்த போதே சண்முகம் சும்மா விளையாட்டுக்கு கேட்டேன் என்றார். பாட்டி என்று குறிப்பிடப்பட்ட முருகனின் வீட்டுக்கு இருவரும் சென்றபோது முருகன் குளித்து கொண்டிருந்ததாக சொன்னார்கள். அப்போது மாலை வேளை. சண்முகம் கண்ணையாவை பார்த்து, நீங்கள் சொன்னது சரிதான் என்பது போல் சிரித்தார். முருகன் குளித்துவிட்டு வந்ததும் அவருடைய அரிசி ஆலையை விலைக்கு வாங்குவது பற்றி அவரிடம் பேசினார் சண்முகம். அரிசி ஆலை பற்றிய விவரங்கள் அடங்கிய தகவல் தாளை சண்முகத்திடம் கொடுத்த முருகன் அவரிடம் மேலும் சில விவரங்களை தெரிவித்த பிறகு நான் எதிர்பார்க்கும் விலையையும் குறிப்பிட்டார். வரும் வியாழன் அன்று சண்முகம் வந்து அரிசி ஆலையை நேரில் பார்த்தபின் விலையை இறுதி செய்து கொள்ளலாம் என்று முடிவு செய்யப்பட்டது. புதன்கிழமை இரவு சண்முகத்துக்கு கண்ணையாவிடமிருந்து தொலைபேசி அழைப்பு வந்தது. சார், நாளைக்கு மில்லை பார்க்கணும்னு முடிவு செஞ்சோம்ல என்றார் கண்ணையா. ஆமாம், காலையில் 8 மணி காலை கிளம்பி வரேன். வரப்போ உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களையும் அழைச்சிக்கிறேன் என்றார் சண்முகம். இல்லை சார், அதுக்கு முன்னால் உங்ககிட்ட சில விஷயங்கள் பேசணும், நானே உங்கள் வீட்டுக்கு வரேன் என்றார் கண்ணையா. நீங்கள் எதுக்கு இவ்வளோ தூரம் வரணும்? நான் உங்கள் ஊரை தாண்டி தான் முருகன் ஊருக்கு போகணும். போகும்போது உங்களை காலையில் அழைச்சிட்டு போகிறேன், காரில் போய்கிட்டே பேசலாமே. இல்லை சார், நான் வரேன், நேரில் பேசலாம் என்று சொல்லி தொலைபேசியை வைத்து விட்டார் கண்ணையா. எதுக்கு இங்கே வரேங்கிறாரு? முருகன்கிட்ட எப்படி கமிஷன் வாங்க போகிறாரு? எங்கிட்டையும் கமிஷன் கேட்குறதுக்காக வராரோ என்று யோசித்தார் சண்முகம். சொன்னபடி காலையில் வந்து விட்டார் கண்ணையா. எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ காலையில் பஸ்ஸில் வரீங்க? நான் தான் சொன்னேனே என்று ஆரம்பித்தார் சண்முகம். சார், உங்களுக்கு அந்த ரைஸ் மில் வேண்டாம் என்றார் கண்ணையா குறுக்கிட்டு. என்னது, ஏன் அப்படி சொல்கிறீங்க என்றார் சண்முகம் சற்று அதிர்ச்சியுடன். சார், நேற்று தான் ஒரு விஷயம் தெரிஞ்சுது. ரைஸ் மில்லில் வேலை செஞ்ச பழைய அக்கௌண்டண்ட்டை தற்செயலாக பார்த்தேன். அவர் எனக்கு தெரிஞ்சவர். பேங்க்கில் கடன் வாங்கி தான் முருகன் ரைஸ் மில் ஆரம்பித்தார். ஆனால் தரக்குறைவான விஷயங்களை வாங்கிட்டு போலியாக பில் தயாரித்து பேங்க்குக்கு காட்டி அதிகமாக கடன் வாங்கியிருக்காரு. அது எப்படியா வாங்கின பணத்தை வேற எங்கேயோ முதலீடு செஞ்சுருக்காரு. தரம் இல்லாத மிஷின்கிறதால அதெல்லாம் அடிக்கடி பழுதாகி மில்லை சரியாக ஓட்ட முடியல. பேங்க்கு கட்ட வேண்டிய தவணை தொகையை ஒழுங்காக கட்ட முடியல. அதனால தான் மில்லை விற்க பார்க்குறாரு. உங்களுக்கு இது வேண்டாம்னு சொல்லத்தான் நேரில் வந்தேன் என்று ஒரே மூச்சில் சொல்லி முடித்தார் கண்ணையா. சண்முகம் கண்ணையாவை வியப்புடன் பார்த்தார். நீங்கள் முருகனுக்கு தானே தரகர், எங்கிட்ட என்ன சொல்கிறீங்க என்றார். சார், எனக்கு முருகனை பற்றி இதுக்கு முன்னாடி தெரியாது. 4 ஊருக்கு பக்கத்து ஊருக்காரன். என்னை பற்றி கேள்விப்பட்டு என்னை கூப்பிட்டு அவர் ரைஸ் மில்லில் விற்று கொடுக்க சொல்லி கேட்டார். என்னை அவருக்கு அறிமுகப்படுத்தினவர் எங்கிட்ட அவரை பற்றி நல்லபடியாக தான் சொன்னார். ஆனால் அவர்கிட்ட தப்பு இருக்குன்னு தெரிஞ்ச அப்புறம் உங்கள்கிட்ட உண்மையை சொல்லி உங்களை எச்சரிக்க வேண்டியது என் கடமை. அதனால தான் உங்கள்கிட்ட சொன்னேன். இனிமேல் வேறு யார்கிட்டையும் இந்த ரைஸ் மில் விற்க முயற்சி செய்யவும் மாட்டேன். முருகன்கிட்ட வேறு வியாபார தொடர்பை வச்சுக்கவும் மாட்டேன். சண்முகம் அடங்காத வியப்புடன் கண்ணையாவை பார்த்தார். அவர் அணிந்திருந்த சற்று அழுக்கான உடை அவர் பஸ்ஸில் வந்ததால் கசங்கி இருந்தது. காலையில் சீக்கிரமே வீட்டை விட்டு கிளம்பி விட்டதால் குளித்திருக்க மாட்டார் என்று தோன்றியது. ஆனால் முருகன் இந்நேரம் குளித்துவிட்டு சுத்தமாக இருப்பார் என்று நினைத்து கொண்டார் சண்முகம். அறத்துப்பால், துறவரவியல்,
அதிகாரம் ஒப்பது வாய்மை. குறள் 298. புறந்தூய்மை நீரால் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். பொருள்: உடல் நீரினால் தூய்மை அடையும், மன தூய்மை பெறுவது உண்மையினால்தான். நன்று.